நாங்கள் நேற்று நைட்டு 9 மணிலேருந்து இன்றைக்கி காலையில் இப்போ இந்த நிமிஷம் வரையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை காவல்துறையினர் மூலமா நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கோம். என்னென்னா நேற்று வந்து நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் அனுமதி கேட்குறப்போ ஸ்டேஜ் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காது, எந்த சைடும் வண்டிங்களை நாங்கள் பிளாக் பண்ணி கொடுத்துறோம், உங்கள் வண்டிங்களாம் பார்க்கிங் பக்கத்துலேயே விட்டுடலாம், ஸ்டேஜ் போகிற பேக் சைடும் சரி வண்டி விட்டுடலாம், அந்த சைடும் வண்டி விட்டுடலான்னு கமிஷன் ஆஃபீஸில் சொன்னாங்க. அதையும் நாங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பீச் ரோட்டில் வண்டி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் நடந்து வாங்கன்றாங்க. ஆனால் நடந்து வரும்போதும் வில்ல விட மாட்டாங்க. அப்போ எப்படி நிகழ்ச்சி நடக்கும்? எங்கள் தளபதிக்கு எப்படி நிகழ்ச்சி நடக்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகளுக்கு கொடுத்தாங்களோ இப்போ தொடர்ந்து அதே பிரச்சனைகளை இங்கே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கங்கே எல்லாருமே அங்கங்கே இப்போ வழிமறைச்சி வண்டிகளை இப்படி போங்க அப்படி போங்க திசை திருப்பி ஒரு சாதாரணமாக இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு இந்த சைடில் இங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் வர இதுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சுத்த விட்டு நீங்கள் போங்க அப்படின்றாங்க. சரி, அந்த 3 கிலோமீட்டர் சுத்த விட்டு உள்ளே விட்றாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போ எப்படி தான் நிகழ்ச்சிக்கு வர்றது? அனுமதியும் கொடுக்குறோன்றாங்க, அப்புறம் அனுமதி இல்லைன்றாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. 2 சைடும் மட்டும் இல்லைன்னா 4 சைடும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு பிளாக்கு, அந்த சைடு ஒரு பிளாக்கு, இப்படி சுற்றிட்டு போய் பீச்சில் விட்டுட்டு வாங்கன்றாங்க. சப்போஸ் பீச்சில் விட்டுட்டு இப்படி வரும்போது இப்படி வராதிங்க அப்படி போங்கன்றாங்க. இல்லை, இப்போ பப்ளிக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. வண்டிங்க முதல்ல அலோவ் பண்ணல, இப்போ பப்ளிக்கே அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கேட்டு இந்த சைடு கிடையாது, அந்த சைடு என்ட்ரன்ஸ் வாங்கன்றாங்க. இப்போ நீங்கள் இந்த முனையில் போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அது எஸ்ஐ எடுத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ ஒத்துழைப்பு தரணும்? எதுக்குறோம் சொல்கிறாங்க. இந்த எஸ்ஆரை எதுக்குறோம், தமிழக அரசு மூலியமாக நாங்கள் இது எதுக்குறோம், குறுகிய காலத்தில் இதை நடத்துறீங்கன்றாங்க. அதே தானே நாங்கள் கேட்குறோம். அப்படியே ஆர்ப்பாட்டத்துக்கு எங்கள் அனுமதி தரீங்க, ஆனால் அனுமதி கொடுத்தா மாதிரி கொடுக்குறீங்க, அது மறுக்கப்படுது. என்ன காரணம்? மாவட்ட செயலாளர் தான் நாங்கள் 13 மாவட்ட செயலர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். சார், நாங்கள் இங்கே நடக்கிற நிகழ்வுகளை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் சார். இங்கே நாங்கள் எங்களுடைய வேதனைகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். எங்களால் இங்கே வர முடியல. குறிப்பிட்ட எங்க கழக தோழர்கள் இங்க இந்த நிகழ்வுக்கு வர முடியலன்ற ஒரு மன ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கோம்.